சௌமியா வாமா வாங்க மாப்ள. எப்படி இருக்கீங்க அத்தை? மாமா எப்படி இருக்காங்க? நாங்க நல்லா இருக்கோம் மாப்ள. நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் அத்தை. மாமா எங்க? மாமா தோட்டத்துக்கு போயிருக்கு. நீங்க வரீங்கன்னு தெரியாதுல்ல. நீங்க சொல்லிருந்தா நான் இருக்க சொல்லிருப்பேன். சௌமியா வரேன்னு சொல்லிருக்கலாம்ல போந்துச்சு. அம்மா எனக்கே வரணும்னு தோணலமா. மறு வந்து நேத்து வச்சு வா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டே இருக்கு. அதனால தான் சரி கிளம்பி வந்தாச்சு. போன் அடிக்க மறந்துட்டேன். வேலை சீக்கிரம் முடிச்சிடலாமா அதான் வேலை பார்த்தோம். நேரம் ஆயிடுச்சு. இந்த கிளம்பி வந்தாச்சு. நந்தினி எப்படி இருக்கா இப்போ? அவ கால் எப்படி இருக்கு? கால் ஏதோ பிசைஞ்சிட்டு இருந்ததுல்ல? ஆமாம்மா பரவாயில்ல. இப்பவும் மச்சான் ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு கூட்டு வந்திருக்கு. அப்புறம் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? பவி உங்க மைனி மச்சா எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. வாங்க உள்ள வாங்க மாப்பிள்ள வாங்க உள்ள வந்து உட்காருங்க. சொல்லிட்டே இருக்கீங்க நானும் பேசிட்டே இருக்கேன். இருக்கட்டும் அத்தை, விடுங்க. சௌமியா போ மாப்பிள்ளை சாப்பாடு வச்சு கொடு. நீங்க சாப்பிடு போ. வரேன் நாங்கள் சாப்பிட்டு தான் வரோம். சரி உள்ள கூட்டிட்டு போ மாப்பிள்ளையா. நான் வரேன் வந்து ஜூஸ் ஏதாச்சும் போட்டு தரேன். அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை, இப்போ தான் சாப்பிட்டுட்டே வரோம். உள்ள கூட்டு போமா எங்கிட்டே இருக்குது. அத்தை சுகன்யாங்க எதுக்குங்க? சும்மா கேட்ட சௌமியா. போகணும் ஞாபகம் இருக்கலாம் வீட்டுக்கு சாயந்தரம். சௌமியா நாளைக்கு காலைல போமா சௌமியா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் தங்கச்சிங்க பாவம்ல. அவன் சொன்ன உடனே வந்திருக்கலாம். நீங்கள் வாங்க அதுக்கப்புறம் போகிறேன்னு சொன்னது ரொம்ப தப்பாக போச்சு. நானும் இல்லை பவி இல்லை. அப்புறம் உங்கள் தங்கச்சி தான் போய் காஃபி போட்டு நின்றுட்டு இருப்பா. மைனி இல்லை அத்தையும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? பரவாயில்லையா இருக்குமா? நைட்டும் நந்தினி தான் போய் வேலை செய்வா. பரவாயில்லையா எப்படி? சரி பிளாக்மெயில் பண்ணாதாம்மா பாவம். என் பாவம் என் தங்கச்சி. அப்போ கொஞ்சம் அமைதியாக இருங்க. சரி விடு, பிற பார்த்துக்கலாம். சௌமியா எப்படி இருக்குன்னு கூட கேட்கக்கூடாதா சௌமியா? அப்பா பேசுங்கப்பா. உங்கள் விளையாடுறத மட்டும் கொஞ்சம் நிப்பாட்டி வைங்க. சரி சூனியா கூப்பிட்டு போமா கோயில் கொடைக்கு நம்ம வீட்டுக்கு. சூனியாவை நம்ம போகும்போது இப்போ கூப்பிட்டு போவோம். அத்தையும் மாமாவும் வரப்போ வரட்டும். ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கேன்னா அதெல்லாம் அம்மா கூட வருவா. பேசாமல் வாங்க. எதுக்கு தான் இப்படி இருக்கீங்களா தெரிய மாட்டேங்க. எல்லாரும் ஒரே போல் இருக்கீங்களா இந்த விஷயத்தில்? என்ன என்ன அப்படிதான் இருப்போம். எங்கே மட்டும் தான் நீங்கள் பேசணும். அப்புறம் எதுக்கு குழந்தையா இருக்க வீட்டில் பார்த்து பொண்ணு கட்டியிருக்கு? என்ஜாய் பண்ணதுக்குண்ணா. நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போமா. ரூமுக்கு போங்க அங்கே உட்காந்து பேச மாட்டோம். சுகன்யாவை ஆளே காணும். இங்கே வரீங்கன்னு தெரிஞ்சா இங்கேயே நின்றுப்பா. இங்கே வரீங்கன்னு சொல்லல. டிவி பார்த்துட்டு இருக்கா. சரி தான் நாங்கள் போய் பார்க்கோம். சரிங்க மாப்பிள்ள. சரி சாமியா இரு நான் வரேன். வெளியே போயிட்டு வரேன் கொஞ்சம். சரிம்மா போயிட்டேன். வாங்க போங்க. சாமி நீ ரூமுக்கு போ, நான் சுகன்யாவை பார்த்து பேசிட்டு வரேன். வாங்க நானும் வரேன். விட மாட்டீங்களா அப்பா நீங்களாம்? விட மாட்டோம்ல. இப்போ இல்லை எப்போவும் விட மாட்டோம். ஊருக்கு வந்தாலும் வெளியே போகக்கூடாதுங்க. இங்கே வெளியூருக்கு வந்தாலும் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேங்கிங்க. கல்யாணத்தோடு தான் மறுபடிக்கு வரும்போது எங்கேயுமே சுற்றி பார்க்கல. இப்போ மாடி சுற்றி பார்த்துட்டு வரேன். நீ வீட்டில் இரு, நான் சுகன்யா கூப்பிட்டு போகிறேன். என் கூட வந்தால் நாங்கள் சுற்றி காமிக்க மாட்டோமா? சுகன்யா கூட போனாலும் சுற்றி காமிப்பாளா? சுகன்யா எனக்கு அக்கா இல்லை தங்கச்சி தெரியுமா? எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு குழந்தைய கூட போனால் தான் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். வாங்க கூட வந்தால் எப்படி என்ஜாய் பண்ண முடியும்? நீ கூட்டிகிட்டு போனால் இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். ஆனால் சுகன்யா கூட போனோம்னா அந்த கதைகள் அதை பற்றியெல்லாம் எல்லாத்தையும் சொல்லுவாள்லாம். சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்க. சாருக்கு இப்போ கதை கேட்கணும். வாங்க நான் கதை நல்லா சொல்லுவேன். வாங்க. வேண்டாம், நான் கதையே கேட்கல. ஆளை விடுங்கப்பா, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். விடுங்க, தூங்கியாட்டு விடுங்க. அப்போ பேசாமல் படுத்துங்க போங்க. வாங்க நான் வரேன். எங்கள் ரூமுக்கு வரீங்களா? எதுக்காக இப்படி கேட்குங்க? வரேன் வாங்க. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசுதுன்னு கிச்சன்லேயே தானே வேலை பார்த்துட்டு கிச்சன்லேயே தானே இருப்பீங்க. ஊருக்கு போகிறதுக்கு தான் கூப்பிடுவீங்க வாங்கன்னு. அது வரைக்கும் ஒரு மனுஷன் இருக்கானா ரூமில் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான் இந்த கவனிப்பே இல்லை. டீலில் விட்டுற வேண்டியதான் தலை. எங்கே போனாலும் கிச்சனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். என்ன நீங்கள் எதுக்குங்க இப்படி சொல்லுவீங்க? நான் உங்க கூட இருக்கோம்ல. அப்புறம் ஏன் இப்படி சொல்லுவீங்க? இருக்கீங்கப்பா, நான் விளையாட்டுக்காக சொன்னேன். மூத்த மருமகனான கிச்சன் வேலையில் கரெக்டாக இருக்கீங்கண்ணே. இருக்கணுமாங்க. சரி இருங்க. சரி வாங்க. ட்ரெஸ் தர மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தூங்குங்க. போகும்போது இதை மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு விட்டாங்க? வாங்க கொஞ்ச நேரம் நீங்களும் தூங்குங்க. இங்கே வந்தாலும் கிச்சன் வேலை தானே, கொஞ்ச நேரம் கழிக்கிடும். பிறகு ஜூஸ் போட்டுக்கலாம். ஏங்க நான் வீட்டில் கிச்சனில் வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கேன்னு? நான் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்க சௌமியா. நம்ம வீட்டில் யார் செய்வா? நீ தானே செய்யணும். அதெல்லாம் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நீ செய், யாரையும் செய்யவே வேண்டாம், நீனே செய். அது எனக்கு சந்தோஷம் தானே. சரிங்க. பெட்ரூம்க்கு வந்தால் எல்லாருமே தனித்தனியாக இருந்துக்கிறோம். நாங்கள் கிச்சனுக்கு போனால் தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேச முடியும், கிண்டல் அடிக்க முடியும், ஜாலியாக இருக்க முடியும். சரி சந்தோஷமாக இருங்க. அப்புறம் நந்தினி கொஞ்சம் சொல்லி கொடுங்க எனக்கு கொஞ்சம். அவள் ரொம்ப சண்டை போடுறதா தராட்ட. சண்டை போடுறதெல்லாம் போடட்டும். நாங்கள் சண்டை போட சப்போர்ட் பண்ணுவோம். மச்சாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம். மச்சான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு நந்தினியே. போச்சு அட்ட சொன்னே தப்பாக போச்சு போல். நீ நந்தினி இன்னும் கொஞ்சம்லாம் சொல்லிக் கொடுப்ப போல் சண்டை போட சொல்லி. ஆமாம் நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்களா சொல்லிக் கொடுக்க சொல்லி. சொல்லிக் கொடுக்க நானும் போவேன். வாச்சுட்டா உன் ஆட்டு சொன்னது தப்பாக போச்சு போலையே. இது அவனே சமாளிச்சிருப்போம் போல். மச்சான் எப்படி சமாளிக்கணும் பார்ப்போம். சௌமியா நான் நின்று சொல்லி கொடுக்காங்க விடுங்க. அவள் சும்மாவே அவன்கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணுவாள். சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு இருக்கீங்கன்னு தைரியத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேட்டை பண்ணுவாள். சும்மாவே இப்போ ரொம்ப முழிச்சிட்டு தான் இருக்கான். மச்சான் அவன் கூடவே இருந்துட்டு அவன் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றிட்டு ஆனால் அவன்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நினைச்சா அவளுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சந்தோஷமாக தான் இருக்கும் இருந்தாலும்.
சரி விடுங்க, அவட்ட சொல்லி கொடுத்துட்ருக்காங்க என்ன. இது நம்ம வீட்டில் வச்சு சொன்னால் உடனே நந்தினிட்ட சொல்லிடுவோட்டு இங்கே வச்சு சொல்லுவீங்க என்ன? ஆனால் வாண்டையும் பவிட்டையும் பேசுகிற மாதிரி நந்தினிட்ட பேசிடலாம், நந்தினி புரிஞ்சுக்க மாட்டான். ஆனால் நந்தினிட்ட பேசுகிற மாதிரிலாம் உங்கள்கிட்ட பேசிக்கிட முடியாதுப்பா, தப்பிக்கவே முடியாது. அதனால தானே மச்சான் அவளை ஈஸியாக ஏமாத்திட்டு எங்கிட்ட ஏமாற்ற முடியுமா? அதான் எங்க சொல்லாமலே இருந்திருக்கீங்க நீங்கள். எங்ககிட்ட கோவப்படுற மாதிரி நடிச்சிட்டு எங்களுக்கு தெரியாமல் நந்தினி கூட்டு பேசியிருக்கு. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அது அன்னைக்கு நைட்டு கிச்சனில் உட்காந்து பேசிட்டு இருந்தோமா, அப்போ நந்தினி வந்தா, அவளும் பேசிட்டு இருந்தா. அப்போ கேட்டோம் மச்சான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசணும்னு. அப்போ தான் இதை சொன்னேன். அதனால தான் எங்களுக்கே தெரியும். அப்படியா, சரி சரி. நந்தினி எங்கேஜ்மெண்ட் இன்னைக்கு மச்சான் பக்கத்துல வந்து பேசி பார்த்தீங்களா? நாங்கள் அப்போ என்ன நினைச்சோம், மச்சான் பேச தானே கேட்பான் நந்தினி, மச்சான் சொன்னா கேட்பான். அதுக்காக தான் மச்சான் பக்கத்துல வந்து பேசுதுன்னு நினைச்சோம், சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சோம். ஆனால் மச்சான் தான் மாப்பிள்ளைங்கிறதே எனக்கு தெரியல பார்த்தீங்களா? அது தெரியக்கூடாதுன்னா அவன் மாலை படாமல். ஆமாம் மாலை கூட போடல. ஏங்க மச்சான் தானே மாப்பிள்ளை, அப்புறம் ஏன் மாலை படாமல் நினைச்சு? மாலை போட்டால் நந்தினியும் கண்டுபிடிச்சிருவா, நீங்களும் கண்டுபிடிச்சிருவீங்களா? அதுக்கு தான் நந்தினியை கூட சமாளிச்சிருப்பான். ஏன்னா அவன் எது சொன்னாலும் அவன் நம்புவா. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு சமாளிக்க முடியுமா? சரி போமா எப்படி? ஆனால் அப்படியே கூப்பிட்டேன், ஏதோ கேட்டதுனால அப்படியே நின்று பேசிட்டு இருக்கேன். ஞாபகம் இல்லாமல் வாங்க, இப்போ அம்மா வந்தாங்கன்னு திட்டுவாங்க என்ன, இன்னுமா கூட்டு போவேன். வாங்க ரூம் போவோம். சரி சிவனியாவை பார்த்துட்டு போயிடுவோமா? சரி வாங்க, வந்ததுலேருந்து சுகன்யா பார்க்க போகிறேன், சுகன்யா பார்க்க போகிறேன்னு நான் மைண்டில் இல்லை. இதை எப்போதும் என் கூட இருக்கே, அப்புறம் என்ன கவலை எனக்கு? அவளை எப்போமாச்சும் தானே பார்க்க முடியும். இனி நம்ம ஊருக்கு போனால் எப்படி பார்க்க முடியும்? இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட வேண்டியதான், பேசிக்கிட வேண்டியதான். நீங்கள் வேற சப்போர்ட் பண்ணுவீங்க, சும்மாவே ரொம்ப வைட்டஸா. சரி பேசிட்டு போகிற விடுங்களேன். நான் எதுவும் கிண்டல் பண்ணால் கோவப்படக்கூடாது என்ன நந்தினி மாதிரி? ஆனால் அப்படியே கோவப்படணும்னு நினைக்கிறேன். நந்தினிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணுமே. அப்படி பண்ண மாட்டேன்னு தான் உடனே சொல்லிட்டு இருக்கேன், சூரியன்கிட்ட பேசணுன்ட்டு. அப்புறம் நீனும் அவளே மாதிரி ஏன்? நான் வேற அவன்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், சாமியாவுக்கு தெரியாமல் எதுவும் பேச மாட்டேன்ட்டு. சாமியாட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன், ஆனால் அவன் கோவப்பட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். சுகன்யா கூட சேர்ந்து சாமியாக கிண்டல் பண்ணால் கூட சாமியாக வருத்தப்பட மாட்டா, கோவப்பட மாட்டான்னு சொல்லியிருக்கேன். எப்படி? என் மேலே இவ்வளோ நம்பிக்கையா? இதெல்லாம் என்ன கேள்வி சௌமியா? யாராச்சும் பொண்டாட்டி மேலே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்களா? அப்படி இருந்தால் அது அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த மாதிரி இல்லையா? சரிங்க, சும்மா கேட்டேன், விடுங்க. வாடி வா, வாங்கயா. ம், எப்படி இருக்கீங்க மாமா? எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம்யா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? அங்கே எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஏண்டி இங்கே இருக்கு 2 தெரு தள்ளி, உனக்கு இங்கே வந்துட்டு வர முடியாதாடி? உனக்கு தாங்கணுமா டெய்லி வா வான்னு வர மாட்டக்க? இப்போ வந்த என்ன செய்ப்புற? எனக்கு வரையே தோணலை. இங்கே தனியாகவே இருந்தவா இருக்கலாமா? வரையே தோணலையா? எதுக்குடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே வந்தால் அவள் ஒத்தியில் இருப்பாளாம், அங்கே எல்லாம் இருக்காங்க, எல்லாம் பேசிட்டு எப்போதும் கலகலன்னு இருப்பாங்க. இங்கே அப்படி இருக்க முடியாதுல்ல தான், அதான் வரதுக்கு விருப்பப்பட மாட்டேக்கான். நீ இன்னொரு குரங்க பத்து போட்டிருக்கல, அது எப்போவாச்சும் என்கிட்ட பேசுதா ஒழுங்க? வீட்டில் ஒத்தியில் நான் தனியாக ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ வேலை பார்க்க, அப்பா வேலைக்கு போயிடுவான். இப்போ நான் என்ன செய்ய? அங்கேயாச்சும் எல்லாம் இருக்காங்க, எப்போதும் ஆள் இருப்பாங்க, எல்லாத்துட்டையும் பேசிட்டே இருக்கலாம்மா. அதான் எனக்கு வரையே தோண மாட்டேங்குது. சரிம்மா, சந்தோஷமாக இருந்தால் போதும் எங்களுக்கு, வேற என்ன? எங்களையும் மாதிரி பார்க்கணும்னு தோணலாம். அதான் டெய்லி பேசுகிறலாமா அவன்கிட்ட. பிறகு என்னம்மா, இங்கே தானே இருக்கேன், வேற எங்கேயுமா போயிட்டேன். வா, ஏன் வந்து உட்காருவான், ஏன் நின்றுட்டே இருக்கேன்? சரி ஏதாச்சும் எடுத்துக்கொண்டு கொடு, பேசிட்டே இருக்காத. சரிங்க சரிங்க, எடுத்துக்கொண்டு கொடுங்க. சரி இருப்பி அப்படிடி, எத்தனை நாள் இருந்துட்டு போவேன்? ஆமாம் இருந்துட்டு போகிறவன், நான் சாயந்தரம் போயிடுவேன். என்னால் இங்கே இருக்க முடியாது, அங்கே எல்லாரும் கூட இருந்தாதாம்மா எனக்கு நல்லா இருக்கும். கட்டாயப்படுத்தாதம்மா. என்னையா? மாமா இப்போவே அவளுக்கு வரதுக்கு விருப்பம் இல்லை மாமா, நான் தான் கட்டாயப்படுத்தி அவளை கூட்டிகிட்டு வந்தேன். ஆனாலும் அவள் என்ன செய்ய, தங்குவோன்னே அவள் வேண்டாங்க, அப்புறம் என்ன செய்ய? சரி சந்தோஷமா இருமா, அது போதும். இப்போ எனக்கு என்னப்பா, இங்கேயாச்சும் ஃபோனை பார்த்துட்டு ரூம்லேயே இருக்கணும். ஆனால் அங்கே அப்படி இல்லைப்பா, எல்லாரும் இருக்காங்களாப்பா, நல்லா இருக்கேன்ப்பா, சந்தோஷமாக இருக்கேன். சரிம்மா போங்க, போய் சாப்பிடுங்களேன். இப்போ நாங்களே வீட்டில் சாப்பிட்டு தான்ப்பா வரோம். நீ நின்றுட்டே இருக்காங்க, நீ நின்றுட்டே இருக்க. போங்க போய் ரூமில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு எடுக்கும். போங்கம்மா, எது வேணா சொல்லாமல் செஞ்சு தருவோம். போ. அப்புறம் மாமா அத்தை 2 பேரும் கொடைக்கு வந்துடுங்க, என்ன சொல்லிட்டு போடலான்னு தான் வந்தோம். சரியா வரோம். சரி ரூமுக்கு கூட்டு போடி. ம் சரிம்மா. இன்னும் இதைத்தான் மாட்டிக்கிட்டல வியாதி, சேலை கட்ட மாட்டியா? அம்மா சும்மா இராமா, நீ வேற ஏற்ப பண்ணி விடாத. கல்யாணம் முடியறதுக்கு முடியாது இதை போட்டுக்கிட்டு அலைவிய, கல்யாணம் முடிஞ்ச பிறவாடு சேலை கட்ட வேண்டியதாண்டி, இப்படியே அலைவாவ. எனக்கு கெட்ட தெரியாதுல, அப்புறம் என்ன? அதை கட்டிட்டு எப்படி இருக்கேன் நான்? ஆள் ஃபுல்லா நீ இருப்ப, கட்டிட்டு நானும் இருக்க முடியுமா?
எனக்கு இதான் கரெக்டாக இருக்கும் விடுமா. நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டியதானையா? சொன்னால் உடனே கேட்டுருவாங்களா இவங்கெல்லாம்? கேட்கவே மாட்டாங்களே. அப்புறம் என்ன, அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டப்படி இருந்துட்டு போகிறாங்க, விடுங்க. அங்கே வந்தானே இதான் போடுவாங்களா? அங்கெல்லாம் சேலையே ஃபங்க்ஷனுக்கு தான் கட்டுவாங்க. நார்மலாக இதை விட கேவலமாக தான் போடுவாங்க. இது இவங்களுக்கு ஓகே தான், விடுங்கத்த. நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் அவன் எப்படி கேட்பா? எல்லாரும் இப்போ இப்படி தானே போடுதாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, விடுங்க. ஆமாய்யா, இந்த பிள்ளைகளுக்கு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. பிறகு என்ன செய்ய, போட்டும். இத்தனைக்கு இதையே இப்படி சொல்லுதீங்களே, அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏயா அப்படி சொல்லுவீங்க? நம்ம ஸ்டேட்டில் தான் இப்படி, அங்கே உள்ள ஸ்டேட்லலாம் இதை விட பாதி தான் ட்ரெஸ் போடுவாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அத்தை. நீலாம் அங்கே போய் அதே மாதிரி ட்ரெஸ் போடாதடி சொல்லிட்டேன். ஒழுங்கா இருக்க பாரு. அம்மா என்னம்மா என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? திட்டுறதுக்கு தான் வாவான்னு கூப்பிட்டியா? வந்தா திட்டிகிட்டே தான் இருக்கேன், குறை சொல்லிட்டே தான் இருக்கேன். நான் அப்படியே போடுவேன். இல்லடி மருமகன் சொல்லுகிறா அங்கே எல்லாரும் அப்போ தான் போடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்கன்னு. சரி நீனும் நான் இங்கே எல்லாரும் சுடிதார் மாட்டிக்கிட்டு அடையுதாவன்ட்டு நீனும் மாட்டிக்கிட்டு அடையுதல்லாம். அப்புறம் அங்கே போனால் அதே மாதிரி மாட்டிக்கிட்டு அடையக்கூடாதுல்ல, அதுக்கு தான் சொல்லுவேன். விடுங்க டென்ஷன் எடுக்காங்க. அவள் அந்த மாதிரி ட்ரெஸ் எப்படி எடுப்பா? போடுவா. நான் வாங்கி கொடுக்கணும்டா, கொடுத்தா தானே போடுவா. போடட்டும், வாங்கு தானே கணத்துல. நீ தான் வாங்கி கொடுப்பியா? நாங்கள் பஜாரில் போய் வாங்க மாட்டோமா? ஆமாம் வாங்குவீங்க, போய் வாங்கி பாருங்கள், வாங்கிட்டு வந்து போட்டு பாருங்கள். வச்சிருவேன் கணத்தில் நல்லா. விடு விடுங்க விட. அவள் அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட மாட்டா. நான் போடுறதுக்கு நானும் விட மாட்டேன், விடுங்க டென்ஷன் எடுக்காங்க. உடைக்கு நம்பிட்டு கூடலான்னு இருக்கேன், நீங்கள் அங்கே கூடுதியா? நாங்கள் இங்கே வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கலாம் அத்தை. அவங்க எல்லோரும் அங்கே இருக்காங்க, இவளுக்குமே அங்கே இருந்தால் தான் சந்தோஷம். நாங்கள் இங்கே வந்தோம்னா நாங்கள் 2 பேர் மட்டும் தானே இங்கே இருந்த மாதிரி இருப்போம். நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கலாம்ல அத்தை, சந்தோஷமாக இருப்பாங்கள்ல எல்லாருமே. இவளுக்குமே அவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷம். அப்புறம் இங்கே வந்தாலும் இவன் ஒரு மாதிரி தான் இருப்பாள். நம்ம எல்லாரும் ஒரே கோயிலுக்கு தானே போகிறோம். அப்புறம் என்னம்மா, நான் அங்கேருந்து வரேன், நீ இங்கேருந்து வாமா. இல்லை நீ அங்கே வா, அங்கே வாமா கொடைக்கு எங்கள் வீட்டுக்கு. வீட்டை கூட்டி போட்டு அங்கே வர முடிய மாட்டி. சரி நாங்கள் இங்கேருந்து கோயிலுக்கு வரோம், சரியா? சரிம்மா, நீ அங்கேருந்தே வா, நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு வரோம், சரியா? நானம்மா வரோம். அப்புறம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்டி, நீ வந்து வச்சிரு, சரியா? நான் ஜாமான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அங்கேயே வீட்டில் அத்தை வைக்கணும்னு சொல்லிச்சு, 3 எடுத்துக்குவோம். நீனும் வைக்கணும்னு சொல்கிறேன், எத்தனை தாமா செய்ய? சரிடி, 2 தடவை அரிசி போடுங்க பானையில், அடுத்து அச்சோளமும் போடுங்க. நான் பொங்கல் வச்சு இறக்கிடுவேன், போதுமா? சரிம்மா. ஆனால் நாங்கள் தான் கூட வந்திருக்கோம் உன கொடைக்கு, நீ என்ன கூப்பிடவே இல்லை. நீ தான் டெய்லி கூப்பிட்டா வரமாட்டேங்க. நாளைக்கு தான் அப்பாவும் நானும் வந்து உன்னை கையோட 2 பேரும் கூப்பிட்டு வரணும்னு நினச்சோம். நீ கூப்பிடலாம் வராண்டா, அதை நாங்கள் வந்துட்டோம்ல இன்னைக்கு. உங்களை கூப்பிட தான் வந்தோம். ட்ரெஸ் எடுத்து வந்துடுறேன், எங்கள் 2 எடுத்துக்கோ. ஏன் பவி ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், அப்புறம் எது கேட்டுட்டு இருக்க? சும்மா இரு, கேட்கணும். நாளைக்கு தாண்டி வந்து கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்காங்கன்னு சொல்லணும்னு நினச்சோம். நாளைக்கு வரீங்களா? போய் எடுத்துகிட்டு வருவோம். இன்னும் நாளைக்கு போமா? பவி நாளைக்கு கோயிலில் ரொம்ப வேலை இருக்குது பவி, ஜாமான்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்போ எப்போ போய் ட்ரெஸ் எடுக்க? நான் கோயிலுக்கு ஜாமான் வாங்க போகிறேன். நீ அத்தை கூட போய் உனக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோ, எக்ஸ்ட்ரா வேணால் எடுத்துக்கோ, பைசா தரேன் எடுத்துகிட்டு போ. சரி பைசா தான். சரி வீட்டுக்கு போனோன்னு தரேன், வாங்கிக்கோ. பைசாலாம் வேண்டாம்மா, வாங்காத மாப்பிள்ளட்ட நாங்கள் எடுத்தாரோம். ஏன்டி நாங்கள் தானே ட்ரெஸ் எடுத்துறோம், நாங்கள் எடுத்துறோம். நீ அவர்கிட்ட பைசா வாங்காத. வேணாம், அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் ட்ரெஸ்ஸு. இது இவளுக்கு ஆசை, சரி எடுத்துகிட்டு போட்டோம். நாங்கள் பைசா கொடுத்து விடுதேன், நீங்கள் கூட கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. உனக்கு எடுக்கலாமா? எடுத்துகிட்டு வந்தாச்சுல பவி, எத்தனை தடவை தான் ட்ரெஸ் எடுக்கணும்? உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ. அப்போ தான் அங்கேயே சொன்னானா உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கான்னு வாங்கிட வேண்டியதானே. இங்கே வந்து அத்தனை மாமாட்டி கேட்டுட்ருக்க. வேண்டாம் பவி, நீ ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா அத்தை கூட போய். உனக்கு அப்புறம் வேணுங்கிறத அங்கே போய் எடுத்துக்கலாம். சொன்னா அப்படின்னு கேட்கணும். எதுக்குடா? நான் கூட வரல, சொன்னா அப்படின்னு கேளு. ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு வா, புரியுதா? உனக்கு வேணுங்கிறத அங்கே போய் எடுத்துக்கலாம். இப்போ உனக்கு கொடைக்கு போடுறதுக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சுல, தேவையானது எல்லாமே வரும்போது வாங்கிட்டு தானே வந்தீங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ கொடைக்கு எல்லாமே எடுத்தாச்சு, எதுவும் தேவையில்ல. வாரு சரிதான், போயிட்டு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்துகிட்டு சத்தடம் வரணும், புரியுதா? அப்புறம் தேவையில்லாத செலவு இழுத்து வச்சுட்டு இருக்காதா, சொல்லியாச்சு, புரியுதா? எதுக்கு சொல்லுதானே? சரி எனக்கு புரியுதுடா. ஏற்ற மாமா தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்படி சொல்லுதானே. அவங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத நாங்கள் அங்கேருந்தே எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லாத்துக்கும். இவளுக்கு சௌமியாவுக்கு, நந்தினிக்கு, பிரியாளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு தான் வந்திருக்கோம். கல்யாணத்துக்கும் கிடைக்கும், அதான் சொன்னேன். சரி மாப்பிள்ள, எங்கள் சார்பான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்ல, உங்கள் 2 எடுத்துக்கோம். கொடை கூப்பிட்டா அதுக்காக நாங்கள் எடுத்துறோம், வாங்கிக்கோங்க. சரி மாமா, எடுத்து கொடுங்க, வாங்கிக்கிறோம். சரி மாப்பிள்ள. சரிடி கூட்டிகிட்டு போ, நான் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு. மாமா இன்னும் வேலையை முடிக்கலையா? கொஞ்சம் முடியல நந்தினி, நீ தூங்க கொஞ்ச நேரம். பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்கான்.
தூக்கம் வரல, எப்போ பார்த்தாலும் தூங்குனுக்குது. சீக்கிரம் வேலையை முடிங்க. ஏன் எதுக்கு சீக்கிரம் வேலையை முடிக்க சொல்லுதா? எங்கேயும் போறியா என்ன? போர் அடிக்குது. போர் அடிக்குதா? அப்போ என்ன பண்ண போற? மாமா கிணத்து போய்ட்டுருமா? ரொம்ப நாள் ஆயிட்டல மாமா. இப்போ என்ன கூட்டு போல நீங்கள்? கிணத்துக்கா? கால் சரியில்லை, நடக்க முடியல, அப்புறம் கிணத்துக்கு போய் என்ன செய்ய? அக்காவும் இல்லை, பவி இல்லை. இல்லைன்னா கிச்சனில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசலாம். அவங்களும் இல்லை, என்ன செய்ய? என்ன செய்யணும்? ஆளில் கொண்டு போய் விடுதேன், அங்கே உட்காந்து டீ வைக்கியா? வேண்டாம் மாமா, வேற ஏதாச்சும் யோசிங்க. என்னத்தை யோசிக்க? உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா சொல்லு. எனக்கு ஒன்றுமே தோணலையா? நடந்து பாக்கியா? ம், சரி, நான் கிச்சனில் போய் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டுட்டா? இந்த காலை வச்சுக்கிட்டு போய் அங்கே நின்று செஞ்சுட்டு கூட கொஞ்சம் வீங்க வச்சுட்டு வரியா? எதுக்கு மாமா இப்படி சொல்லுறீங்க? போர் அடிக்கலாம். கிச்சனில் ஏதாட்டி ஏதாட்டு போய் வேலை செஞ்சாலும் எனக்கு போர் அடிக்காதுலாம். ஓ, மூளை அதை மட்டும் தானே யோசிக்கும். மாமா, ப்ளவுஸ் தைக்க கொடுத்தது வாங்கினீங்களா? வாங்கலாம். ஆமாம், வாங்கலையே, மறந்தாச்சு. வாங்கிட்டு வருவோமா? எங்க, நான் வரல, நீங்கள் பிறகு போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி, வாங்கிட்டு வரேன். சாயந்தரம் கோயிலுக்கு போகணுமா? ஆமாம், நீங்கள் கோயில் போனீங்களா? கோயிலுக்கு கூட்டு போங்களேன். கோயிலுக்கா? கோயிலுக்கு இப்போ எதுக்கு அங்கே? சும்மா தான். அங்கே எதுக்கு சும்மா? அங்கே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற? நான் பாட்டுக்கு இருந்தேன் மாமா. இந்த குரங்கு வந்து என்ன பண்ணிட்டு பாருங்க. நடக்க முடியாமல் நான் உட்காந்துட்ருக்கேன். ரொம்ப போர் அடிக்கு. நந்தினி, பிரியா கூப்பிடுதா பாரு. நந்தினி, சொல்லு பிரியா. வா உள்ள. அண்ணே, மாமா இருக்கு, வா. சரி, நான் பிற வரேன் நந்தினி. ஏண்டி? இல்லை, அண்ணன்ட்ட பேசிகிட்டு இருக்கலாம், அதான். பிரியா, என்ன? வா உள்ள வா. ஏன்னா நீங்கள் பேசுங்க, நான் பிற வரேன். வா வா, சும்மா வா. என்ன பிரியா, சொல்லு. ஏன்னா ஒன்றும் இல்லை, நந்தினியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். நந்தினி கால் எப்படி இருக்கு? அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். சரி, அதை கூப்பிட்டு வர வேண்டியதானே? அதுக்கே வெளியே நின்றுட்டுருக்க? இல்லைண்ணா, நீ இருந்தெல்லாம் அதான் ஏதாவது பேசிகிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். நான் இருந்தா என்ன, வானா வர வேண்டியதானே? அதுக்கு ஏன் வெளியே நின்றுக்கிட்டே பேசணுமா? கூப்பிட்டுட்டு வர வேண்டியதானே? வரணுமா வராண்டாமான்னு என்ன கேள்வி? சரி, சாப்பிட்டேன்னா? சாப்பிட்டேண்ணா. மைனி பவி இல்லைல்ல. சரி, நந்தினி எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். கால் எப்படி இருக்கு? நடக்க முடியுதா இல்லையா? நடக்க முடிஞ்சிருக்குண்டி. காலில் கொஞ்சம் வேகமாக கால் எடுத்து வச்சுட்டேன். அது கூட கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க பார்க்கணும். சாயந்தரம் ஒரு டைம் ஊசி போட்டு வந்தால் சரியாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிடுவேன். சரிடி. வா, வந்து உட்காரு. பேச புரியா? இல்லைண்ணா, இதை கேட்க தான் வந்தேன். நான் பிறகு பேசிக்கிறேன். சரி, வா உட்காரு, வா. உட்காரடி, எனக்கும் போர் அடிக்கு. அதான் மாமாட்ட சொல்லிட்டே இருக்கேன். சரிண்ணா. மாமா திரும்புங்க, வேலையை முடிங்க சீக்கிரம். எதுக்கு? திரும்புங்களேன்னு சொல்கிறேன், திரும்புங்க. நான் பிரியா கிட்ட பேச போகிறேன், நீங்கள் கண்டுக்காமல் இருங்க. நான் இருந்தால் எப்படி பேசுவா? நான் போட்ட வெளியே நான் ஹாலில் உட்காந்து வேலையை முடிச்சுட்டா, நீங்கள் பேசுங்க உட்காந்து. வேண்டாம் மாமா, நீங்கள் எங்கேயும் போவாதீங்க, இங்கே இருங்க. ஏன் இது? ஏன் கொடுத்துனா இவ்வளோ தர இருந்தேன்? தருவேன் என்ன? ஒரு அரை மணி நேரம் இரு, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துடுவேன். இருங்க மாமா, நான் பேசி பார்க்கேன். சித்தலாமல் இருங்களேன். சொன்ன கேட்கவே மாட்டாப்பா. சரி, பேசு. நான் கூப்பிட்டா தான் நீங்கள் பேசணும் என்ன? சரிம்மா. பிரியா, மாமாட்ட சொல்லு பிரியா. என்ன சொல்லுதான் அதெல்லாம் நடிக்காத, எதுவும் தெரியாத மாதிரி. மாமா இப்போ தனியாக தான் இருக்கு, சொல்லு. அட்ட லூசு நந்தினி, அண்ணன் இருக்கான். இப்போ பார்த்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கேட்டாலும் நான் தொலைச்சிருமா, பேசாமல் இரு. அம்மா, நீ அண்ணன்கிட்ட சொல்லிட்டியா என்ன? உன்ட்ட நான் இதை பற்றி சொல்லணுன்னே நினச்சிட்டு இருந்தேன். அண்ணன்ட்ட சொல்லிட்டியா? சொல்லிடாதடி. நான் சொல்லலை, நீ இப்போ சொல்ல புரியலையா? வேண்டாண்டி, கொடையுமா அண்ணன்கிட்ட சொல்லிட்டு எனக்கு திட்டு வாங்கிட்டு உட்கார சொல்லியா? வேற சொல்லிக்கலாம் விடு. இப்போ வேணாண்டி, கொடையை வச்சுக்கிட்டு அண்ணங்கிட்ட இப்போ போய் இதை பேசிகிட்டு இருந்துன்னு வச்சுக்கோயேன். அப்புறம் அண்ணன் எப்படி கோபப்படுவான்னு எனக்கே தெரியல. சந்தோஷமாக இருக்கட்டும், நீ கொஞ்சம் இரு, பேசாமல் அதை பற்றி பேசாத. சரி, இப்போ பேசிட்டு தான் வரியா என்ன? நீ இப்போ அதை பற்றி கேட்காதடி. அண்ணன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க? இப்போ அண்ணன் கேட்டான்னு வச்சுக்கோ, காதில் விழுந்துச்சு, அவ்வளோதாண்டி. என்ன ஏதுன்னு கேட்டுகிட்டே இருப்பான். நீ பேசாமல் இருண்டி. நீ இப்போம்மா இதை பற்றி கேட்கணும்? அது மாமா வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது எது பேசினாலும் காதல் விடாது. நீ சொல்லு. பேசிட்டா வந்தா? இப்போ பேசிட்டா இருந்தா? ஆமாம், பேசிட்டு தான் வந்தேன். மைனி பவி 2 பேரும் இல்லைல்ல, அதான் சரின்னு உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சரி, அப்போ எப்போ தான் சொல்லலான்னு இருக்க மாட்டேன். அதை ஏன்டி இப்போமே சொல்லிட்டு இருக்கணும்? சும்மா இரேன்.
அண்ணன் ஏதாச்சும் கல்யாண விஷயம் பேசணும்ல, அப்போ சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி மாமாவுக்கு எப்படியாச்சும் விஷயம் தெரிஞ்சால் நீ என்ன பண்ணுவேன்? அதாண்டி எனக்கு பயமாக இருக்குது. வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க, நீ தான் சொல்லிடுவேன்னு பயமாக இருக்குது. அண்ணங்கிட்டே இருக்கேன். நான் சொல்லலைனாலும் மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதை நினச்சி பார்க்கவே முடியலடி. என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. யோசிச்சு கூட பார்க்க முடியல. விடுடி, என்னை இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு படுத்தாதான்.